ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். அந்த டிசாஸ்டர் நடக்கும்போது அவங்க அந்த பில்டிங்கில் தான் இருந்தாங்க. எல்லாரையும் வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுச்சு. வெள்ளம் எல்லாம் பார்த்துட்டு தரிசனம்லாம் முடிச்சுட்டு நேற்று சீனாவிலேருந்து வெளியில் வர்றதுக்கு நேபாள் பார்டரில் அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸில் எல்லாருமே அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. காலையில் 7:00லேருந்து 8:30 என் பையன் காட்மாண்டுக்கு பேசினான். அந்த ஏஜென்ட் எங்கள் ஏஜென்ட் ஒருத்தர் இருக்காங்க, அவர்கிட்ட பேசி நாட போகிறோம், இன்னும் 1 மணி நேரத்தில் வண்டிலாம் நிற்க வச்சுருங்க நேபாள் சைட்லாம் பேசியிருக்கலாம். பேசிட்டோன்னா 9 மணிக்கு இந்த பேரழிவு நடந்திருக்கு. அந்த டிசாஸ்டர் வந்து ஃபுல்லாக மூடிக்கிச்சு. எல்லாம் அந்த பில்டிங்கும் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் அங்கே ஒரு இதில் ஒரு 49 பேர், ஈஷா ஒரு 77 பேர் சொல்கிறாங்க. அது இல்லாமல் இன்னொரு 1-2 டீம், அது அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. எல்லோரையும் அந்த பில்டிங்கோட வாஷ் அவுட் ஆகிடுச்சு. நேற்று 9 மணிக்கு நடந்த நிகழ்ச்சி. அதனால் இது வரைக்கும் யாரையும் கண்டுபிடிக்க முடியல. அங்கே வெள்ளங்கள் அப்படி காற்றாட்டு வெள்ளம் மாதிரி இருக்குது. அதனால் ஒன்றும் தெரியல சார், சொல்ல தெரியல. உங்களுக்கு ஒரே பையனா சார் அவர்? இன்னொரு பையன் இப்போ போனார். ஆமாம், அவர் சின்னவர் தான் போயிருக்காரு. எத்தனை மணி சார் கடைசியாக பேசினார் உங்கள்கிட்ட? அங்கே எத்தனை மணி ரீச் ஆனாங்களா? பேசல. 8:42க்கு அந்த சீனா இமிக்ரேஷன் பார்டர்லேருந்து நேபாளுக்கு பேசியிருக்காரு. ஓகே, அங்கே ரீச் ஆனது எத்தனை மணி சார் அந்த பில்டிங்க்கு? அந்த இமிக்ரேஷனில் ரீச் ஆனது 7:30 மணிக்கு. 7:30 மணிக்கு ரீச் ஆகிட்டாங்க. அப்போனா அங்கே 10 மணின்னு அர்த்தம். அங்கே சீனா நேரம் 10 மணிக்கு திறந்துடும். திறக்கும்போது இவங்க இருந்திருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடியே சில குரூப்புகள் இருந்திருக்கு. இவங்க ப்ளஸ் இந்த 9 மணி நடக்கும்போது இவங்க மாட்டிருக்காங்க. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.